அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு குருவை பார்த்த முதல் நாளே குருவுடன் இணைந்த சுக்கிரனால் ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் மே 1ஆம் தேதி முதல் குரு சுக்கிர யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரன் ஏப்ரல் 25ஆம் தேதி முதல் குருவுடன் இணைந்து மே 1ஆம் தேதி வரை வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் இவை இனிதே நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று கடகராசிக்காரர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக குரு சுக்கிரன் இணைந்து 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய முதல் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த 7 நாட்கள் குருவுடன் இணைந்து சுக்கிரன் மிக வலுவாக பரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. சரியாக 20 நாட்களுக்கு பிறகு மீண்டும் குருவுடன் லாபஸ்தானத்தில் இணைய போகிறார். ஏனென்றால் ராசியின் ராஜயோகாதிபதியான குரு மே 1ஆம் தேதி முதல் சுக்கிரனை விட்டு விலகி லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் நுழைந்து சஞ்சரிக்க போகிறார். அங்கு ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனுடன் இணைந்து லாபஸ்தானத்தை சரியாக 20 நாட்களுக்கு பிறகு வலுப்படுத்த போகிறாருங்க. அதற்கு முன்னதாக கர்மஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சூரியனுடன் குருவும் சுக்கிரனும் இணைந்து கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய நிகழ்வு என்பது நிச்சயமாக குரு சுக்கிர யோகத்தின் காரணமாக தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அசூர யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே எந்த பணியை மேற்கொண்டாலும் மிக அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. முதலும் முடிவுமாக இருக்கக்கூடிய சூரியன் 10ல் இருப்பது சிறப்பான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் சூரியன் அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பார். அதிலும் 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்களை விளக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. குருவும் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரனும் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் நிச்சயமாக தொழில் உத்தியோக ரீதியாக மிக சிறப்பான ஆறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் கடகராசிக்காரர்கள் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அஷ்டம சனியின் வீரியம் குறையக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை இந்த கிரகநிலைகளின் இணைவானது தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. எனவே ஏப்ரல் 25ஆம் தேதி முதலே பல்வேறு வகையான நல்ல மாறுதல்கள் கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. வருமானம் ஒரே சீராக அமையும். மன கவலைகள் அனைத்தும் விலகும். இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை கடகராசிக்காரர்கள் தங்கு தடையின்றி சந்திப்பதற்கான யோகம் உருவாகிறது. இல்லத்தில் நினைத்தபடியே அனைத்து விதமான சுப காரியங்களும் கனக்கச்சிதமாக அமைவதோடு மட்டுமல்லாது புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்குவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்க போகிறது. குடும்ப வருமானம் உயர்வதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக கர்மஸ்தானத்தில் 3 கிரகநிலைகள் வலுவாக வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. குரு பகவானுடைய இந்த கர்மஸ்தான சஞ்சார காலகட்டத்தின் இறுதி வாரமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் பல நல்ல வாய்ப்புகளை, சுப நிகழ்வுகளை, திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட பல நன்மைகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில். ஏனென்றால் அஷ்டம சனியின் ஆதிக்கம் முற்றிலுமாக வலுவிலக்க செய்யக்கூடிய வகையில் ராசியின் ராஜயோகாதிபதியான குரு லாபஸ்தானத்திற்கு வருவது மிக சிறந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனாக செயல்படக்கூடிய சுக்கிரனும் அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலமான ஆறுதல்கள் கலைத்துறையில் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. திரைப்பட தயாரித்தல் உள்ளிட்ட பல பணிகளில் மிக பெரிய அளவில் உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்கள் படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு நிச்சயமாக கிடைக்க போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி மற்றும் சூரியன் என பல கிரகநிலைகளுடைய அமைப்பு அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான சூழலும் வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகி மிக பெரிய அளவில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. 3 கிரகநிலைகள் கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் 3 கிரகநிலைகள் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக முதல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு 9லும் கேது 3லும் இருப்பது கடகராசிக்காரர்கள்
கடகராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. மேலும் 9இல் ராகு சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் அவருடன் வித்யாகாரகரான புதனும் விவசாயத்துறை பூமிகாரகனின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக மிக சிறந்த நன்மையை பெற்றுத் தருகிறது. கல்வி ரீதியான பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் தாமதங்களை விளக்குகிறார். வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் திட்டமிட்டபடியே மாணவர்களின் கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும். தனித்திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான பல சந்தர்ப்பங்கள் இந்த வாரத்தில் கடகராசிக்காரர்களுக்கு மாணவர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகமும் அதிர்ஷ்டமும் உண்டு. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சனியை விட்டு விலகி 9இல் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை பலம் பெறக்கூடிய வேலை என்பது பல்வேறு வகையான விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள், தொல்லைகள், தோஷங்கள் விலகுகின்றன. நீங்கள் எதிர்பார்த்தபடியே அக்க பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அகலும். புதிதாக கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து பெறக்கூடிய யோகமும் கிட்டும். பல வகையில சந்தித்து வந்த தடைகள், தாமதங்கள் அகன்று தங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் உண்டு என்பதை செவ்வாயும் உறுதிப்படுத்துகிறார். இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நிழல் கிரகங்களும் மிக பெரிய அளவில் பக்கபலமாக செயல்படுகின்றன. ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பும் இந்த வாரம் முழுவதும் நல்ல பலனையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் கடகராசிக்காரர்களுக்கு உள்ளன. எனவே பல தடைகள், சங்கடங்கள் நிச்சயமாக நீங்கும். அது மட்டுமல்லாது தனி ஒருவரை தவிர மற்ற 8 கிரகநிலைகளும் பெரும்பாலும் சாதகமாக பலம் வருவது கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக சனியால் சின்ன சின்ன தடைகளும் சிரமங்களும் இருக்கலாம். எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகள்ல சின்ன ஒரு மந்தமான சூழ்நிலையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே அவற்றை முன்கூட்டியே கணித்து அதற்கு ஏற்றபார் உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்தால் நிச்சயமாக அந்த சிரமங்களையும் விலக்கி நல்ல முன்னேற்றம் பெற முடியும். செய்தாலும் ஜாக்கிரதையுடன் முன் யோசனையுடன் செயல்பட்டால் பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள் மற்றும் தேவையில்லாத சங்கடங்கள் உத்தியோக ரீதியாக விலகுவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையில கவலை அளித்த உத்தியோகம் சார்ந்த சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படும். தொழில்துறை, வியாபார துறையிலும் மிகப்பெரிய அளவிலான முதலீடுகளை செய்வதற்கான வாய்ப்பை ஜீவனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய 3 கிரகநிலைகளின் அமைப்பு உறுதிப்படுத்துகின்றன. எனவே இந்த தருணத்தில் திட்டமிட்டு தொழில் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த பணிகளை சிறப்பான முறையில் மேற்கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் துணிந்து அதற்கான திட்டங்களை மேற்கொள்ளலாம். தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக செயல்பட்டாலும் வரக்கூடிய புது புது பிரச்சனைகள் அனைத்தையும் சிறப்பாக கையாளக்கூடிய யோகம் நிச்சயமாக கிடைக்கும். எனவே எந்த பிரச்சனையும் எண்ணி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு, சுக்கிரன் ஆகிய 2 கிரகநிலைகளும் லாபஸ்தானத்தில் இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் சஞ்சரிப்பதால் பெண்மணிகளுக்கு புதிதாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் புதிய வேலை வாய்ப்போ அல்லது தொழில் ரீதியான பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். அஷ்டம சனியின் ஆதிக்கம் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும். தேவையற்ற குழப்பமும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் இவை வெகுவளவில் குறைந்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் குருவை பார்த்த முதல் நாளில் இருந்தே சுக்கிரன் மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நிச்சயமாக கடகராசிக்கார பெண்மணிகளுக்கும் நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கிறது. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். அப்படி செய்வதால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் நிச்சயமாக விலகும்.